இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மித்ரனோட பர்த்டேக்கு எப்போயுமே ட்ரஸ்ட்டில் கொடுப்போம். இந்த தடவை பட்ஜெட் ரொம்ப டைட்டு இருந்தாலும் ட்ரஸ்ட்லேருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க அதே டேட்டுக்கு. அதனால் அவன் கையாலே அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சமைச்சு கொடுக்குறதான் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. உள்ளே போய் வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. எனக்கும் எடுக்கிறது விருப்பம் இல்லை, கொடுக்குறத காட்டக்கூடாது இல்லை. அதனால் அவன் கையால் கொடுக்கணும். ஏன்னா ஸ்கேட்டிங்லாம் போகிறான், 2 பிள்ளைகள் இருக்குது, அடிக்கடி கிழிச்சி வருது. ஊர் கழுதிகளுக்கு சோறு போடுறதுக்கு சொந்தக்கார கழுதிகளுக்கு இப்படி இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. நான் ட்ரெஸ்ஸு கொடுப்போன்னேன். வீட்டில் இவங்க ட்ரெஸ் நிறையா இருக்குது. இவங்க அப்பா வந்து அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, புதுசு திருப்பூரில் போய் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு என்னென்னு கேட்டு ஆளுக்கு 4 ட்ரெஸ்ஸும் கையில் கொடுக்கணும், அப்படி எடுத்து கொடு அப்படின்னாங்க. சொல்லு. நாங்க ட்ரெஸ்ஸுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டோம். ஒரு வழியாக கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மித்ரன் டயலாக்லாம் பயங்கரமாக விடுறான். அதை இதில் சொல்லுடா அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறானே. இது அவனோட கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பென்சில், ஸ்கேல், ரப்பர்லாம் வாங்கணுமா, கதை புக்கு வாங்கி கொடுக்கணுமா. அதுக்கு என்கிட்ட ரூபா இல்லைடா செலவுக்கு, அங்கே கொடுத்துட்டேன் இங்கே கொடுத்துட்டேன், ட்ரெஸ் வாங்கியாச்சு, கேக் வாங்கணும்னு சொல்கிறேன். என் உண்டியில் கிழிச்சாது நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிற்கிறான். உண்டியில் கிழிக்க எப்படி ரெடியாக இருக்கான். இதை கிழிச்சாது எனக்கு கேக்கு வாங்கணும், சாக்லேட் வாங்கணும். ரோட்டு ஓரத்தில் அந்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க பாவமாக இருக்குல்ல, சாப்பாடு வாங்கி கொடு. உன்ட்ட இல்லைன்னா அதான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சுலடா அப்படின்னா, உன்ட்ட இல்லைன்னா சொல்லி என் உண்டியில் கிழிச்சாது நானாவது கொடுக்குறேன் அப்படின்ட்டு இப்போ நிற்கிறான். கிளாஸ் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்கும் நாளைக்கு ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கும். ஏய், எதுக்கு அண்ணனும் தம்பி உண்டியில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிய? எதுக்கு வெட்ட? கேக்கு வெட்டு. உண்டியில் எதுக்கு வெட்ட போற? எதுக்கு ரூபா? கேக்கு வெட்டதுக்கு ரூபா. இதைத்தான் கிழிக்கணுமா உனக்கு? வேற என்னத்துக்கு கிழிக்கவா? இப்ப இதை கிழிச்சு கேக்கு வாங்கணும். வேற என்ன செய்ய போற நீ? எல்லா ரூபாயும் எடுத்து என்ன செய்ய போற? அங்க இருக்கிற பாட்டி தாத்தாக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்குதான். எந்த பாட்டி தாத்தா? பாவமா இருக்குல்ல அவங்கள பார்க்க, வயசான பாட்டி தாத்தா. சரி, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு உண்டியில கிழிப்ப? ஆமா. நீ சேர்த்து வச்சிருக்கியோ? ஆமா. உண்டியல் வெயிட் ஆயிடுச்சு. உண்டியல் வெயிட் ஆனா கிழிச்சிடணும்னு? ஆமா. கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கியாச்சு, ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு கதை புக் வாங்கியாச்சு. காலையில பார்க்கலாம். பாய். ஆசியமித்ரன் சரிங்களா, அந்த தம்பியோட 5வது பிறந்த நாளுக்காக தான் நம்மளுக்கு காலையில சாப்பாடு ஸ்பான்சர் பண்றாங்க சரிங்களா. விஷ் பண்ணிடுவோமா? விஷ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஆசியமித்ரன், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி லாங் லைஃப் டு டியர், ஹாப்பி லாங் லைஃப் டு டியர், ஹாப்பி லாங் லைஃப் டு டியர், ஹாப்பி லாங் லைஃப் டு டியர். May God bless you dear, may God bless you dear, may God bless you dear, may God bless you dear. Wish you happy birthday. தேங்க்யூ சொல்லு மிது. தேங்க்யூ சொல்லு. சொல்லணும்ல, ஸ்கூல்ல எப்படிதான் சொல்லுவியா? கடவுளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, காசியமித்ரன் அந்த தம்பியோட பிறந்த நாளுக்காக ஆண்டவரே இன்னைக்கு நீங்க காலை உணவு வழங்குறாங்க ஆண்டவரே. தம்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, படிக்கிற படிப்பு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தங்களும் ஆண்டவரே நீங்க தனித்தனியா பேப்பர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
குடும்பத்துல செய்யற தொழில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொழில் ஆண்டவரே அநேக முன்னேற்றமான நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்திற்கு ஆண்டவரே எந்த ஒரு நோயும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ளவங்களோட போக்குவரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க எங்களுக்கு செய்யறது மூலம் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள் பெற நீங்க கிருபை செய்யுங்க. மீதியான வேலையெல்லாம் நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மேற்பொரு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கொஞ்சமா வச்சுட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கை வலிக்கா இன்னைக்கு பர்த்டேன்னு ஆல்ரெடி தெரியும். மித்ரன் அஸ்வின் 2 பேருக்கும் ஒன்று போல ட்ரெஸ்ஸு. ஸ்கூல் கிளம்பிட்டாப்புல சாரு வெட்டியாக வீட்டில் வச்சு தான் இன்றைக்கி அடிட்டாக வாங்குவோம் சேட்டை பண்ணிட்டு. அதான் கிளப்பி விட்டாச்சு. ஸ்டோரி புக்கு அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க சாக்லேட் எல்லாம் வாங்கியிருக்கு கொடுக்குறதுக்கு. அப்புறம் மித்ரனுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. இது தேங்க்யூ சொல்லு. நல்லா சாமி விழுந்து கும்பிட்டாருனா செப்பலே. நீ போய் சாமி கும்பிடு. அது கீழே போட்டுரு. கீழே போடு. விழுந்து தொட்டு கும்பிட்டு வா. உனக்கு சாமி கும்பிடையில தான் உச்சா கிச்சா எல்லாம் வரும். வா உச்சாரு. சாமி கும்பிடு. கும்பிடுமா. நல்லா ப்ரே பண்ணு மிது. அப்படியாங்க சாமி கும்பிட்டியா? அந்த திருநாறு அதுல இருக்கு, எடுத்து பூசிட்டு வா. பூசியாச்சா? வா சட்டையில் அழுக்க வைக்கிறது. ஓடியா பூசிட்டு. நீ பூசிட்டியா? வா வண்டியில ஏறு. ட்ரை பண்ணியா? நல்லா கும்பிட்டியா? என்ன வேண்டிக்கிட்ட? ஸ்கேட்டிங் நல்லா ஓட்டணும், ஸ்கூல்ல நல்லா படிக்கணும். நீ வேற எம்மா தள்ளிட்டா வண்டியில இருந்து. வேற என்ன ஒன்றும் வேண்டலையா? ரொம்ப நேரம் படுத்து கிடந்த. ஏறு. வேற அவ்வளோதானா? சரி, நீ ஸ்கூல்ல எப்படி போச்சுன்னு வீட்டில் போய் சொல்லுன்னு. நீ ஸ்கூல்ல எப்படி போச்சு? நல்லா போச்சா? நல்லாண்ணா காலைல போய் என்ன செஞ்ச? ஐயோ தண்ணி பழமா ஆக்கி மேலே எப்படி கொண்டு வர முடியா? டவலுங்க நீ சாப்பிட்டு டவலுங்க எடுத்துட்டு வா. டவல் எடுத்துட்டு வா, தம்பிக்கு தொடச்சுடுவேன். சச்சு டவல் எடுத்து வா. டவலை போட்டியோ? நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு கொண்டு வரேன்னு பார்ப்போம். பதிலுக்கு பேசுனேன். சச்சு டவல் எடுத்து வா. சரி சொல்லு, ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லா போச்சா? காலைல போய் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடினியா? நான் மேம்கிட்ட கேட்பேன். ஒழுங்கா சொல்லணும். அதான் அம்மா டென்ஷன் ஆகுது பிறகு. ஒழுங்கா சொல்லி எப்படிதான் மேம் சொல்லி கொடுத்தாங்களா ஸ்கூல்ல? சொல்லு, எப்படி போச்சு ஸ்கூல்ல? பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணுன? பிள்ளைங்களுக்கு சரி, வேற ஸ்டோரி புக் என்ன பண்ணுன? அங்க மேம் கிட்ட தானே கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸ்டோரி புக் என்ன பண்ணுன? சில்ட்ரனுக்கு ஸ்கூல்ல வச்சு கதை சொல்லிட்டு மேம் கொடுத்துட்டேன். போய் என்ன நான் ஏறு கேப்ப. இப்போ மேம்க்கு ஃபோன் போட்டு
சூர்யா மேம் என்னாச்சு வந்து பொய்யா சொல்கிறான் அப்படிங்கிறேன். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான், இப்படி தான் பண்ணுவான். சாயங்காலம் அவனுக்கு கேட்டு தானே வாங்கி கொடுத்தா தானே, கொடுக்க மாட்டோம்ல. ஆன்னு பேப்பர் தானே, பேப்பர் தானே. சாயங்காலம் நான் வந்து மித்திரனுக்கு கேக் வாங்கி தர மாட்டேன் வெட்டுறதுக்கு. இப்போ இப்படியே ரெஸ்பாண்ட் பண்ண அது மாதிரி தான் நானும் சொல்லுவேன். ஓட்டப்பல்ல காமிச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் வாங்கி தர மாட்டேன். நான் எதுக்கு வாங்கி தரணும், ஏன்டா கேட்க? துப்பு துப்பு பேப்பர் பாரு, பேப்பர் துப்பு. உனக்கு தரமாட்டேன், நம்ம சாப்பிடுவோன்னு. இந்தா ஒன்னும் சொல்ல வேண்டாம் போ. ஓகே பாய். இதுதான் இன்னைக்கு பர்த்டே விளாக். என்ன பூனா? முட்டையா? அந்த அண்ணன் இல்லவா? எழுத்து வீட்டுக்குள்ள முட்டாய் இருக்கான். அவன் இந்த இருக்கான். வீடியோ ஆன்ல இருக்கு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ சொல்லு. நீ தேங்க் யூ சொல்ல. முட்டாய் தா சாயங்காலம் வாங்கி தரேன் சொல்லு. பை பெட்டா. பை. கிளம்பிட்டியா? இப்பதான் வந்திருக்கேன் சாப்பிடணும். சரி பை. ஓகே இதுதான் இன்னைக்கு பர்த்டே விளாக். இப்படிதான் போச்சு. அவங்க அப்பா டியூட்டி போயிட்டாங்க, இங்கே இல்லை. அதனால எங்க 3 பேர் தான் இன்னைக்கு விளாக் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் இன்னைக்கு பிறந்தநாள் முடிகிறதுக்குள்ள அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்கிடுவான். பாய் பாய் சொல்லு. அம்மா see you. Good night. Subscribe சொல்லு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.